வணக்கம் மக்களே. 2012 நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். நீங்க இதுக்காண்டி தனியா நேரம் செலவிட்டு தான் படிக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமுமே கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் டிராவல் பண்ணுவீங்க. எல்லாரும் படிக்கிறவங்களாவோ அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் வேலை பாக்குறவங்களாவோ இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் வீட்லயே என்ன செய்வீங்க, கொஞ்ச நேரம் பாத்திரம் கழுவுவீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல இதை போட்டு கேளுங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, எதுவுமே தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? தெரிஞ்சத இன்னொரு காதால கேட்க போறீங்க, இன்னும் தெளிவா உங்க மனசுல பதிய போகுது. தெரியாத ஒரு சின்ன நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம் டைம்ல அது உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர். மங்களகரமா ஆரம்பிக்கி பாருங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சரி, கூச்சு. காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். கூச்சு காரணம் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஏ ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கரெக்ட் தான். சரி, அடுத்து போயிடலாம். என்னது? சின்னாள் பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சில பிளஸ் நாள் சின்னாள். சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய், இதற்கான வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காயின் குணம் என்ன அப்படிங்கிறது தான் இதற்கான கேள்வி. அடுத்து பொருத்துக இணைய பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சரிங்களா? எது இந்த நாளத்துல ஏதோ ஒண்ணு பொருந்தாம இருக்கு, மற்ற 3 பொருந்தக்கூடியது. சரிங்களா? அந்த பொருந்தக்கூடியது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வாசிப்போம். எது பொருந்தாதோ அதை கடைசியா சொல்லுவோம். சரிங்களா? சரி, தமக்கு அப்படின்னா மருத்துவர் தாம், பாத்துக்கோங்க, இது பொருந்தக்கூடியது. பழம் பகை அப்படின்னா என்னது? சண்டை போடும்ல அது. சரிங்களா? நட்பாதலில். சரிங்களா? நட்பு கிடையாது, நட்பாதலில். சரிங்க. பின்னின்னா அப்படின்னா பேதையார் நட்பு. பின்னின்னானா என்னது? பேதையார் நட்பு. இதெல்லாம் பொருந்தக்கூடியது. பொருந்தாதது தம் கண்ணீர் அப்படின்னா செய்யாறு மாணவினை. இதுதான் என்னது? பொருந்தாது. பாத்துக்கோங்க, பொருந்தாது. ஆப்ஷன் சி. சரி, அடுத்து போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இடம் பாருங்க. திருக்குறளை கொடுத்திருக்காங்க. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களை கட்டது நாடு நேர். சரிங்களா? இதுதான் கரெக்டான குறளாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நன்னூல் பிரித்தெழுதுக. நன்மை பிளஸ் நூல் நன்னூல். சரி, அடுத்து இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கரெக்டானதை பார்ப்போம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்துண்டோ அப்படிங்கிறது தான் கரெக்டானது. இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து போவோம். மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. குடிப்பெயர். சரிங்களா? மறவன் அப்படிங்கிறது என்னது? குடிப்பெயர். அடுத்து போயிடலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. என்ன கொடுத்திருக்காங்க? உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். இதற்கான வினாவை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும் அப்படிங்கிறது தான் வினாவாக இருக்கு. சரி, அடுத்து நீடுதுயில் நீக்கி பாட வந்த நிலா என்று தொடரால் அழைக்க பெறுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பாரதியார தான் சொல்லுவாங்க. பாரதிதாசன் பாரதியார குழப்பிக்க கூடாது. நீடுதுயில் நீக்கி பாட வந்த நிலா யாரு? பாரதியார். சரிங்களா? பொலம் அப்படின்னா அழகு. வேரல் அப்படின்னா மூங்கில். நொய்மை அப்படின்னா மென்மை. செந்தன்மை அப்படின்னா இரக்கம். சரிங்களா? பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சொல்லும் பொருளும். சரிங்களா? அப்ப பொலம் அப்படின்னா அழகு, வேரல்னா மூங்கில், நொய்மை மென்மை, செந்தன்மை இரக்கம். சரிங்களா? பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த உணர்ச்சி அந்த ஆச்சரியக்குரிய இருக்கு. இதை பார்த்தாலே உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லிடலாம். இது என்னது? நம்ம வினாக்குறி இருக்கு. சரிங்களா? வினாக்குறி இருந்தாலே அது என்னதுதான்? அது உணர்ச்சி வாக்கியம் இல்லை. சரிங்களா? அது வினா வாக்கியமாக ஆயிரும். சரிங்களா? சரி, கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால அது என்னது இல்லை, உணர்ச்சி வாக்கியம் இல்லை. இதுவும் என்னதுதான்? பொறுத்துக தான். சரிங்களா? பட்டியல் 1ல கொடுக்கப்பட்டதை பட்டியல் 2ல கொடுக்கப்பட்டதோட பொறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பை அப்படின்னா பாம்பின் படம். சரிங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க? பையின்னு சொல்லுவாங்க. பூ அப்படின்னா கூர்மை. பே அப்படின்னா நுரை. சரிங்களா? பேனா நுரை. மா அப்படின்னா தான் அளவு. இது மா அப்படிங்கிற அளவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். பைனா பாம்பின் படம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாருங்களேன், இதுதான் மோஸ்டா கேட்டிருக்காங்க. கடலில் கரைந்த பெருங்காயம் போல. இந்த வாக்கியம் எல்லாத்துக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, அடுத்து போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். சரிங்களா? இது அப்படியே அச்சு கொண்டா மாறாம வந்திருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்ல கரெக்டா அப்படி இருக்கக்கூடிய ஒரு லைன். சரி, மேல இருக்குது என்னது? அறிவை விதைக்கும் களம் பள்ளி பாட நூல்கள் ஆகும். அதெல்லாம் வந்து கரெக்டா இல்ல. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் தெள்ள தெளிவாக இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். 5 இலக்கணம் பேசும் நூல் எது? வீரச்சோழியம். மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. 5 இலக்கணம் பேசும் நூல் வீரச்சோழியம். சரிங்களா? சரி, எல்லாருக்குமே 5 இலக்கணத்தை பத்தி பேசணும் என்ன வேணும்? ஒரு வீரம் வேணும், அதான் வீரச்சோழியம். சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம். சரி, இது விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக. நஞ்சுக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நஞ்சுக்கு வித்தாவது எது? அதான் கொஸ்டினாக இருக்கும். சரி, இலைமறை காய் போல. மறை பொருள். சரிங்களா? இது என்னது? மறை பொருள். மறை பொருள் அப்படின்னா வேற ஒண்ணு கிடையாது. ஒரு வெளிப்படையான ஒரு சொல்லோ ஒரு செய்தியோ இருக்கும், அதுக்குள்ள ஆழமான அப்படி இல்லைன்னா மறைமுகமான ஒரு கருத்து இருக்கும். அதைத்தான் நம்ம மறைபொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இன்ப மிகுதி உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த உவமைக்கான அந்த பொருத்தமான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ப மிகுதி, அதாவது பழம் நழுவி தானா பால்ல விழுந்துச்சுன்னா அது இன்ப மிகுதியா தானே இருக்கும், அந்த மாதிரி. சரி, அடுத்து போயிடலாம். பிரித்தெழுதுக. வெற்றிலை. வெறுமை பிளஸ் இலை வெற்றிலை. வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். சரிங்களா? வேளாண் வேதம்னால என்னதான்? நாலடியார். இதை மறக்கவே கூடாது. சரிங்களா? வேளாண்மை செய்யறதுக்கு என்னது? 4 கால்கள் கொண்ட அந்த மாடு எல்லாம் தேவை. இப்போ டிராக்டர் வந்துருச்சுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாலடியார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியம். சரிங்களா? என்னது? சங்க இலக்கியம். வீரயுக பாடல்கள் என்று சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். சரிங்களா? சரி, மறக்காதீங்க. செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்கலாதார். தவறான கூற்றை சுட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடி இயைபு மட்டும் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா வந்திருக்கு பாருங்க. மோனை இருக்கு, அதுக்கடுத்து எதுகையும் இருக்கு, அடி எதுகையும் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது தவறு. பாருங்க, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அடி எதுகை சீர் எதுகை வந்துள்ளது. கரெக்ட் தான். அடி மோனை சீர் மோனை வந்துள்ளது. சரி, கரெக்ட் தான். அடி இயைபு சீர் இயைபு வந்திருக்கு, ஆனா இது இங்க அது இயைபு மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால இது தவறானது. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். இதுவும் பொறுத்துகதான். சரிங்களா? பட்டியல் 1ல உள்ளத பட்டியல் 2ல உள்ளதோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. உழைப்பின் வாராதிகள் உழவோ. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். சரிங்களா? உழைச்சா மட்டும் போறாது, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உழைச்சு போட்டு என்னதுக்கு? கடைசி வரை நல்லா வாழ்றதுக்கு தான். சரிங்களா? உணவு தாறுமாறா சாப்பிட்டோம்னா, அப்படி இல்ல சாப்பிடாமலே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு நோய் தான். சரிங்களா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு அப்படியும் சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். எல்லாத்துக்குமே உகந்தது, எல்லாரும் செய்யணும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். சரிங்களா? கரெக்ட் தான். எல்லாருமே யோகம் எல்லாமே பயந்துகிட்டு உடம்பு நல்ல பாதுகாப்பா வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காமனானது, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, தவறான சொற்றொடரை நீக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. யாதும் முறை யாரும் கேளு. இது கரெக்ட் இல்லையா? சரி, கரெக்டானதெல்லாம் முதல்ல பாத்துருவோம். பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் கரெக்ட் தானே? அத லைட்டா மாறி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இதுவும் கழுதை அறியுமா கற்பூர வாசனை. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? கழுதை தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே கரெக்ட் தான். தப்பானது பாருங்க. பக்கம் பார்த்து அக்கம் பேசு. அக்கம் பக்கம் பார்த்து பேசு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இது பக்கம் பார்த்து அக்கம் பேசுன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இப்பாடலடிகள் அடியை சுட்டுக. சரிங்களா? அடி இயைபை சுட்டுக. சாரிங்க, அடி இயைபை சுட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடி இயைபு என்னதுலான்னு பாருங்க. வானாகி ஊனாகி. சரிங்களா? இயைபு வந்திருக்குல்ல. சரி, அடுத்து போயிடலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குறளில் அமைந்துள்ள பொருத்தமான குறியீடு. சரிங்களா? என்னன்னு கேட்டிருக்காங்க. முற்று எதுகை. எல்லாத்துலயுமே என்னது இருக்கு? எதுகை இருக்கு பாருங்க. முற்றிலையுமே எதுகை இருக்கு. டூ டூ இங்கையும் டூ இங்கையும் டூ இங்கையும் டூ. சரிங்களா? அப்போ முற்று எதுகை வந்திருக்கு. சரிங்களா? கீழே சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனா மேல உள்ள வரிகள் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா எல்லா சீர்கள்லயுமே என்ன செஞ்சிருக்கு? அந்த டூ அப்படிங்கிற அந்த 2ஆம் எழுத்து வந்து என்ன செஞ்சிருக்கு? ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா? டேவரிசை வந்தாலும் பிரச்சனை இல்ல, டூ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. மற்றபடி எல்லாமே என்ன செஞ்சிருக்கு? முற்று எதுகை அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம்.
கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடலடிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவனொற்றில் சரியான விடையை சுட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடி எதுகை வந்திருக்கு பாருங்க, எல்லாத்துலயுமே இங்க பாருங்க அடி எதுகை இருக்கு சரிங்களா. சீர் அவங்க சொல்லல, அடியை தான் சொல்லியிருக்காங்க. சீர் எதுகை வந்திருக்காங்க. சரி, சீர் எதுகை வந்திருக்காங்க என்னன்னு பாருங்க. இங்க ஒரு இல்லு இருக்கு, கீழே உள்ளதுல பாருங்க, இங்க இல்ல இருக்கு, இங்க இல்ல இருக்கு. அப்போ இங்க சீர் எதுகையும் இருக்கு. சரி, அடி இயைபும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, எங்க அடி இயைபு இருக்கு, கல்லா எல்லா அடி இயைபும் இதுல இருக்கு. அப்புறம் இவை அனைத்தும் எல்லாமே இருக்கு இல்லையா. அப்போ இவை அனைத்தும் அப்படிங்கறதா சரியான விடையா இருக்கும். சரி, அயற்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, மத்த ஒண்ணுதான் கரெக்ட், மத்த எல்லாமே தவறு சரிங்களா. சரி, சரியானது மட்டும் நம்ம பார்ப்போம். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம் பெறாது சரிங்களா. பெறாது. தன்மை தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அயற்கூற்றுன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நான் சொல்லிதான் இதை பார்த்துதான் தெரியணும் அவசியம் இல்ல. சரி, தவறான சொற்றொடரை நீக்குகன்னு கேட்டாங்க. சரி, அப்ப கரெக்டானதெல்லாம் பார்ப்போம். நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். சரி, இது கரெக்ட் தான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. கரெக்ட், மணி ஓசை தான் முதல்ல வரும். சரி, காலையில கதிரொலி அந்த கேணி இருக்குல்ல அதுல கொட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டானதான். சரி, பி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கைன்னு கொடுத்திருக்காங்க, அதுதான் தவறு சரிங்களா. அடுத்து போயிடலாம். மேற்கண்டால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. சரி, நேர்கூச்சு அயற்கூச்சை பத்தி இப்பதான் மேல பார்த்தோம். நேர்கூச்சுல என்னதெல்லாம் வரும், இந்த மாதிரி கமா எல்லாமே வரும். நான் பரிசு வாங்கி வருவேன் சரிங்களா என்று சீதா லதாவிடம் கூறினாள். கரெக்ட் தான் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இது எல்லாமே என்னது உணர்ச்சி வாக்கியம் இதெல்லாம் கிடையாது சரிங்களா. இது பார்த்தாலே தெரியுதா, நான் பரிசு வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா லதாவிடம் கூறினாள் சரிங்களா. இதுதான் கரெக்ட், நேரடியா சொல்றது நேர்கூற்று சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகுக்குயிர் சரிங்களா. இதுல விடை கேட்ட வினாவை கண்டுபிடிச்சு இருக்காங்க. அப்போ உலகனுக்கு உயிர் யாரு சரிங்களா, உலகத்துக்கு உயிர் யாரு அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும் சரிங்களா. அதாவது உழுவாங்கல்ல, விவசாயம் செய்யறவங்க தான் இந்த உலகுக்கு உயிர். அந்த மாதிரி இந்த அடிகள் அமையும் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிய சரிங்களா. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. வானத்து மின்மீன்கள் என்ன அழகு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா. ஏ அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கான விளக்கம், ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம், ஆப்ஷன் பி. சரி, அடுத்து போயிடலாம். கெடா வலிந்து கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு. இக்குறளடியின் சீர் எதுகை சீர்மூனைக்கு பொதுவானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சீர் எதுகை சீர்மோனை ரெண்டுமே கேட்டிருக்காங்க. கேண்மையார் கேண்மை பாருங்க, கே சரிங்களா. என்னது மோனை வந்திருக்கு, இங்க பாருங்க எதுகையின் எதுகையும் வந்திருக்கு. அப்போ அவங்க சீர் தான் கேட்டிருக்காங்க, அடியில கேட்கல. அப்போ இந்த ரெண்டு வாக்கியம் தான் என்னது, சீர் எதுகையும் சீர்மோனை இதுல இடம்பெற்றிருக்கு. சரி, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இக்குறள் அடி எதுகை அமைந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடி எதுகை இருக்கா, அது எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சரி, அறத்தான் இங்க பாருங்க எதுகை அடி, இங்கேயும் இருக்கா. அப்ப இது ரெண்டும் என்னது, அடி எதுகை உள்ளது தானே. அப்ப அறத்தான் புறத்த, இதுதான் என்னது அடி எதுகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சொற்கள் சரிங்களா. சரி, இது என்னதான் சொல்லியிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி பாப்போமா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னாலே என்னது, பசுதான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏ அப்படின்னா அன்பு, அம்பு ஏதான் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஐ அப்படின்னா அழகு, சரி தெரியும். ஓ அப்படின்னா இரக்கம். அப்படியா பிள்ளை அப்படின்பாங்கல்ல, இந்த கிராமத்து சைடு எல்லாம் போனா அப்படிதான் பேசுவாங்க. அப்போ ஓன்னு சொன்னாலும் என்னதான், இரக்கம் தான் சரிங்களா. இப்போ புதுசா ஒரு பொண்ணு பாத்துருக்காங்கன்னு வைங்க மாப்பிள்ளை வீட்டுல. அப்போ மாப்பிள்ளை ஐ அழகா இருக்கு பொண்ணு அப்படின்னு பாருல. அப்போ ஐ அப்படின்னா என்னது, அழகு சரிங்களா. அப்போ இதான் ஞாபகம். சரி, அடுத்து போயிடலாம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக சரிங்களா. செய்வினை, அப்ப ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் சரிங்களா. அப்ப அது செய்வினை தான் சரிங்களா. ஔவையார் தான் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இதை என்ன சொல்லிருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை நான் கொஞ்சம் பிரிச்சு சொல்லி காமிக்கிறேன் பாருங்களேன். குழந்தை
குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் சரிங்களா, குழந்தைக்கு தான் ஊட்டி இருக்கா, அவ சாப்பிடல. அப்போ பிறவினை சரிங்களா. இப்போ இது தாய் சாப்பிட்டிருந்தானா அது தன்வினை, தனக்கு தானே சாப்பிட்டுக்கிட்டா சரிங்களா. இங்க பாருங்க, தாய் உணவு உண்டாள் அப்படிங்கிறது தன்வினை சரிங்களா. சரி, தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது சரிங்களா, இப்படி இருந்துச்சுனாலே அது செயற்பாட்டு வினை தான் சரிங்களா. தாயால் அப்படின்னு வந்துருச்சுனாலே செயற்பாட்டு வினை தான் சரிங்களா. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை, அப்ப அது என்னது, ஊட்டல, அப்ப இது என்னது, இல்லை, அந்த மாதிரிலாம் வந்துருச்சுனால அது எதிர்மறை தொடர் தான் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக சரிங்களா. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் சரிங்களா. பிறவினை, அவ கற்கல, கற்பித்தாள், அப்ப அது என்னது, பிறவினை தான். அடுத்து இதுதான் பொறுத்துகதான். சரி, நலவெண்பா, அதாவது யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நலவெண்பா புகழேந்தி புலவர் தான் சரிங்களா. நைடதம் அதிவீரராம பாண்டியர், அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், சகலகலா வள்ளுவ மாலை புகழேந்தி புலவர் சரிங்களா. சாரிங்க, குமரகுருபரர், இது சாரி குமரகுருபரர் சரிங்களா. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க சரிங்களா, மறக்கவே கூடாது. சகலகலா வள்ளுவ மாலை குமரகுருபரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி என்னது, நலவெண்பா அப்படிங்கிறது ஒருத்தர் நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க புகழ் கூறியவங்களா தான் இருப்பாங்க சரிங்களா. அப்ப நல புகழ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைடதம் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர் தானே. அப்போ அதிவீர ராம பாண்டியருக்கு வந்து ரொம்ப பேசினா பிடிக்காது, நைன் பேசாத அப்படின்னு பாரு சரிங்களா. அப்ப அதிவீர ராம பாண்டியர் வந்துருச்சாலே நைடதம் சரிங்களா. அறநெறி சாரம் அப்படின்னா வந்து இப்போ யாராச்சும் வந்து அறம் செய்யணும் அப்படின்னா வந்து முனைஞ்சு முன்னாடி வருவாங்க சரிங்களா. அப்ப அறநெறி சாரம் அப்படின்னா சாரத்தை கேட்டு நினைச்சுவாங்க, முனைஞ்சு வருவாங்க, முனைப்பாடியார் சரிங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான், தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். எவ்வளவு பாருங்க. சரி, அப்ப நிலத்தையும் தெய்வத்தையும் கொடுத்திருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, குறிஞ்சி யாருதான், முருகன், மறக்கவே கூடாது. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அதான் பெரிய பெரிய வாக்ஸே எல்லாரும் மனப்பட மாட்டீங்களா, இதெல்லாம் என்னது ஜுஜுபி. சரி, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா. மத்த எல்லாமே பொருந்தக்கூடியதையும் பார்ப்போம். சரி, முதல்ல பொருந்தக்கூடியதை பார்த்துருவோம். புவினா ஞானம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இகழ்னா பகை, கரெக்ட். அல்னா இருள் சரிங்களா. அல்லும் பகலும்னு சொல்லுவாங்க. பகல்னா பகல்னு தெரியும், அல்னா இருள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இகழ்னா பகை எல்லாத்துக்குமே தெரியும். விரை அப்படின்னா தளர அப்படிங்கறதுதான் பொருந்தாது. சரி, அடுத்து போயிடலாம். பிரித்தெழுதுக காட்டுக்கோழி சரிங்களா. காடு பிளஸ் கோழி காட்டுக்கோழி. அடுத்தும் பிரித்தெழுதுக என்னன்னு பாருங்க. முன்னரன், முன் பிளஸ் அரண் முன்னரன். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா 40 சரிங்களா. அது பட்டினப்பாளைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்னா 40னா பட்டினப்பாளைன்னு சொல்லியிருக்காங்க, அதான் பொருந்தாது. சரி, பொருந்தக்கூடியதை பார்ப்போம். முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சிதான், கரெக்ட். இந்நிலை பழமொழி, கரெக்ட். தமிழ் மறை நான்மடி கடிகை, இது எல்லாமே கரெக்ட் தான் சரிங்களா. அப்ப இன்னும் 40 தான் படினப்பாளையம் கொடுத்துருக்காங்க, தவறானது. கீழ்கண்ட பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களை எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவ்வளவு பெரிய பாடல் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல ஏதோ ஒண்ணு எதிர்ச்சொல் இல்லாத வாக்கியங்கள் இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயர் நெடுங்குஞ்சம் படுமலை தலை சுரணனி இனிய ஆகுவதில்ல அறநெறி இதுவென தெளிந்த என் பிழை நுதர் குறுமகள் போகிய சுரனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அடிகளை கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ சுரம்னாலும் பாலைனாலும் ஒண்ணுதான், சேம் தான் சரிங்களா. சுரம்னாலும் பாலைனாலும் ஒரே மீனிங் தான் சரிங்களா. அதுதான் என்னதாக இருக்கு, எதிர்ச்சொல் இல்லாததாக இருக்கு. மத்த எல்லாமே எதிர்ச்சொல் தான். பாருங்க, உயர் நெடுங்குஞ்சம் குன்று சரிங்களா. அடுத்து உயர் நெடுங்குஞ்சம்னா குன்று அப்படிங்கறதுதான் என்னது, குன்று குறுகியது சரிங்களா. அறநெறி தீநெறி, இனிய இன்னாத சரிங்களா, இனி அல்லாத சரிங்களா. இனிய இன்னாத, இது எல்லாமே என்னது, ஆப்போசிட் வேர்ட்ஸ் சரிங்களா, எதிர் சொற்கள். சரி, பயில் என்னும் வேர் சொல்லின் வினை முச்சை காண்கிற. வினை முச்சை, பயின்றான், முடிஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு சரிங்களா. அடுத்து நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு சரிங்களா. என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினை முச்சை காண்க. நாடினான் சரிங்களா, அதுவும் என்ன செஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு சரிங்களா. அடுத்து போவோம். பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மத்த எல்லாம் மூணு பொருந்தக்கூடியது, ஒன்னு மட்டும் தான் பொருந்தாது. என்னன்னு பாப்போம். அவகாசம் அப்படின்னா நாள் தள்ளிடு, கரெக்ட் தானே. அவகாசம் கொடுங்க, நான் பணத்தை கொடுத்துடுறேன்ப்பா, வட்டிக்காரன் வந்து நான் பணத்தை கொடுத்துடுறேன்ப்பா, கொஞ்சம் அவகாசம் தாடுங்க சொல்லி கேட்போம். நாளை தள்ளி போடுறோம் சரிங்களா. மகாசபை, ஏங்க அது மட்டும்தான் ஞாபகம் வருமா? சரி, சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான், மறக்காதுல கணேசன். சரி, மகாசபைனா பேரவை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மகஜர் அப்படின்னா விண்ணப்பம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. மகஜர்னா என்னது, விண்ணப்பம் சரிங்களா. பொருந்தாதது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக தீர்வு அமைப்பு சரிங்களா, அப்படிங்கிறது பொருந்தாது. சரி, அடுத்து போயிடலாம்.
பொருந்தாத இணையை கண்டறிக. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பொருந்தாது, மற்ற மூணத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வரலாம். அரி அப்படின்னா திருமால். சரிங்களா, பாத்துக்கோங்க. அரினா யாரு? திருமால். சரிங்களா, திருமால் கிட்ட போய் அரின்னு அரிச்சு, எப்பா எனக்கு தயவு செஞ்சு நிறைய பணம் காசு கொடுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கடவுளை போட்டு அரிச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா, நிறைய பேர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அரினா என்னது? திருமால். சரி, உரம்னா சக்தி. சரிங்களா, நிறைய பிள்ளைங்களுக்கு உரமா உள்ளதை கொடுங்க, உரஞ்சாருங்க, ஊட்டச்சத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கள. அப்பதான் என்னவா இருக்கும், பிள்ளைங்களுக்கு சக்தி இருக்கும் இல்லையா, அதனால. சரி, ஒதி அப்படின்னா கலங்கி. சரிங்களா, அப்போ யாரையா டக்குன்னு நம்ம போய் உதச்சிட்டோன்னு வைங்க, என்ன செய்வாங்க, கண்ணெல்லாம் கலங்கி போயிடும் இல்லையா. அப்போ ஒதி அப்படின்னா கலங்கி, சும்மா ஷார்ட் கட்டுக்குதான். சரிங்களா, சரி, அப்போ கவி அப்படிங்கிறது கிளை அப்படிங்கிறது தான் தவறானது. சரி, அடுத்து போயிடலாம். துற என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர். சரிங்களா, எழுதுக. துரத்தல். சரிங்களா, இந்த அல் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதான் தொழிற்பெயராக இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். மோல். மேல பாருங்க. மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரிங்களா, என்னது? அலைத்தாங்கி. சரிங்களா, மோல்னா என்னது? அலைத்தாங்கி. அடுத்து பொறுத்துக. எத்தனை பொறுத்துகன்னு பாருங்க. பொருட்பெயர். பொருட்பெயர் என்னதுங்க? அத்தி கோசத்தான். சரிங்களா, அத்தி கோசத்தான் அப்படிங்கறது என்னது? இங்க பொருட்பெயர். சரிங்களா, அத்தி கோசத்தான இருக்குல்ல. சரி, இடப்பெயர் ஒரு இடம் மாதிரியே இருக்கும் பாருங்க. கொங்கன். கொங்கு நாடு சொல்லுவாங்களா, கொங்கன் அப்படிங்கிறது ஒரு இடம் தான். தொழிற்பெயர் அப்படின்னா ஈவான். சரிங்களா, ஈவான்னா என்னது? தொழிற்பெயர். பண்பு பெயர் அந்தணன். சரிங்களா, அதான் என்னது? தொழிற்பெயர். சரிங்களா, சரிங்க, பண்பு பெயர். சரி, அடுத்து போயிடலாம். வினைத்தொகை என்பதை சரியான இலக்கண விளக்கம் தேர்க. சரிங்களா, அப்போ 3 காலம் மறைந்து பொருந்தி வரும். சரிங்களா, வினைத்தொகைனால என்ன செய்யும், 3 காலம் வரும். சரிங்களா, அப்போ ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், இதெல்லாம் என்ன செய்யுது, 3 காலங்களையும் காட்டுது இல்ல. அப்போ அது ஒரு வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, அடுத்து போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டுட்டாங்க. சரிங்களா, என்னது வரிசை மாறாமல்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட், அதான் கொஸ்டினை வாசிக்கலாம் என்னதெல்லாம் ஆயிரம் பாத்துக்கோங்க. சரிங்களா, வரிசை மாறாம இருக்கணும். அப்போ கருநிறம் அது ஒரு பண்பை தான் குறிக்கும். சரிங்களா, பண்பு தொகை. சரி, கருநிறம். சரிங்க, குறு நிறம். சரிங்களா, குறு நிறம்னா அது உரிச்சொல். சரிங்களா, குறு நிறம். சரிங்களா, உரிச்சொல் தொடர். சரிங்களா, அப்போ இது பாத்துக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாம். கள் என்னும் வேர் சொல் எந்த இலக்கணத்தோட சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டுக்காங்க. கள் கச்சான். கரெக்ட் தானே? வினைமுற்று. சரிங்களா, அதாவது இந்த கச்சான் அப்படிங்கிறது வினைமுற்று. கள் கச்சான் அப்படிங்கிறது வினை எச்சம்னு சொல்லிருக்காங்க, தவறு இல்லையா. கச்சான் அப்படிங்கிறது என்னதுதான்? வினை முற்றுதான். சரிங்களா, சரி, எடுத்து போயிடலாம். பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானதுன்னு கேட்டுருக்காங்க. பார். சரிங்களா, பார் அப்படிங்கிறது என்னது? இடப்பெயர். சரிங்களா, பார்க்குலாம் அப்படிங்கிறது இடப்பெயர். சரி, அடுத்து போயிடலாம். மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லு. சரிங்களா, நந்தா அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாரு. விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பல்ல கடிச்சு என்ன பண்ணுவாருன்னா விளக்கம் கொடுப்பாரு. சரிங்களா, அப்ப நந்தா விளக்கம்னா பல்லு அப்படிங்கறது ஞாபகம் சும்மா ஷார்ட் கட்டுக்குதான். சரிங்களா, குறிஞ்சிக்கு டேஷ் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர் தான். எப்பவுமே குறிஞ்சிக்கு கபிலர் தான், கம்பர்னு போட்டக்கூடாது. சரிங்களா, செல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. செஞ்சு ஊன் வந்துச்சுனாலே என்னதான்? வினை எச்சம் தான். சரிங்களா, அடுத்து குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூலே இலக்கண விளக்கம். சரிங்களா, குட்டி தொல்காப்பியம் எனது இலக்கண விளக்கம். மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளை வரிசை மாறாமல். சரிங்களா, சரி, இலக்கண குறிப்பு தான் பாருங்க. நீர்வேலி அப்படின்னா உருவகம். சரிங்களா, நீர்வேலினா என்னது? உருவகம். ஒரு தனி, அது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. சரி, நீர்வேலி உருவகம். சரி, ஒரு தனி அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி. சரிங்களா, சரி, அடுத்து போயிடலாம். மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். சரிங்களா, மாட்சி பண்பு பெயர். அடுத்து பொறுத்துகதான். ஆசிரியர்களை சிறப்பு பெயர்களையும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்போ ஒட்டுக்கூத்துற கவி ராட்சசன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவரு பாருங்க, அவர் பேரும் அப்படிதான் இருக்கு. எப்படி அவரு தமிழ் ஒழுங்கா பேசாதவங்க, தவறா பேசுறவங்க எல்லாம் என்ன செய்வாரு, களை எடுப்பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கவி ராட்சசன் அதான் அவரோட சிறப்பு பெயர். சரிங்களா, சரி, திருநாவுக்கரசர் வாகீசர். சரிங்களா, திருநாவுக்கரசர் வாகீசர் இது எல்லாத்துக்குமே தெரியும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. சரிங்களா, அப்போ பிள்ளைனாலே திவ்யமா இருக்கும். சரிங்களா, அப்ப அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. வாணிதாசன் பாவலர் மணி. சரிங்களா, அப்போ வாணி எப்பவுமே கழுத்துலயும் காதுல எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருப்பாங்க, மணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாவலர் மணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, சும்மா ஷார்ட் எடுக்குதாங்க. சரி, அடுத்து போயிடலாம். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தா எல்லாம் திட்டாதீங்க. ராமாயணத்தின் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் யாரு? அனுமன். சரிங்களா, அனுமன் குரங்கு சாமி இல்லையா. அவன் குரங்கு அப்படிங்கறதே ஒரு அழகானது. குற்றாலத்துக்கு அந்த குரங்கு இல்லைன்னா அழகு கிடையாது. சரிங்களா, அப்போ சுந்தரன் அப்படிங்கிறது அனுமன். சரிங்களா, சரி, எடுத்து போயிடலாம்.
இவற்றுள் எத்தொடர் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உச்சி மேற்புலவர்கோள் நச்சினார் கிணியார். சரிங்களா, உச்சி மேற்புலவர்கோள் நச்சினார் கிணியார் அப்படிங்கறதுதான் சரியானது. சரி, அடுத்து போயிடலாம். ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. அப்போ பாத்துக்கோங்க, நம்ம கரெக்டானது எதுன்னு பாத்துக்கிட்டு இருப்போம். பாக்கையில தான் தெரியுது தவறான தமிழ் சொல்லை பாருப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டானது எவ்வளவு இருக்குங்கிறத பாருங்க. கபட நாடகம் கரெக்ட், கபடம் அப்படிங்கறதும் கரெக்ட், பாசாங்கு அப்படிங்கிறது இந்த மூணுமே கரெக்டானது. அப்ப கபாடம் அப்படிங்கறதுதான் என்னது தவறானது. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? நான்மணி கடிகை. சரிங்களா, எந்த டிவி பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. சரிங்களா, 4 மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க, துண்டு துண்டா காய்கறிகளை வெட்டி என்ன செஞ்சிருவாங்க, சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப 4 கடிகை துண்டு. அடுத்து ஒங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பரிபாடல். சரிங்களா, ஒங்கு பரிபாடல். பரினானது குதிரை இல்லையா, அப்ப அது வாங்கி வாங்கி என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப பரிபாடல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சும்மாங்க. சரிங்களா, சரி அடுத்து செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டாங்க. அலைபேசின்னு சொல்லுவோம், கைபேசின்னு சொல்லுவோம், செல்பேசின்னு சொல்லுவோம், தொலைபேசின்னு சொல்ல மாட்டோமா. சரிங்களா, பாத்துக்குவேன். சரி அடுத்து போயிடலாம். விடை கேட்ச வினவா? ஆமா. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது. சரிங்களா, அதாவது கணவனை இழந்தவங்களுக்கு யாராலையுமே ஆறுதல் கூறவே முடியாது. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். அண்ணி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிகன்னு கேட்டிருக்காங்க. அண்ணி அப்படின்னா என்னது, கிளை பெயர். சரி, உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். அந்த பாலை உரை ஊத்தி வச்சுதான் என்னமோ பண்ணுவாங்க அந்த வெண்ணெய் வர்றதுக்கு இல்லையா. உரையாசிரியர் சக்கரவர்த்தினா யாரு, மு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். சரிங்களா, சரி பட்டியல் 1ல உள்ளத பட்டியல் 2ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்ல போறாங்க. சரி, ஒளி அப்படின்னா நீக்கு, ஒளி ஒளிச்சு போட்டு ஒளிச்சு விடு எதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீக்கு. சரிங்களா, களி அப்படின்னா தடி. சரிங்களா, சரி ஒளி அப்படின்னா வெளிச்சம், இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி. அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். இதுவும் பொறுத்துக்கதான். தாழை மடல் தாவரத்தையும் உறுப்புகளையும் கொடுத்திருக்காங்க, பொருத்த போறோம். தாழை மடல் இது தூக்கத்துல இருப்பீங்கதான் தெரியணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, மா அப்படின்னாலே என்னதான் இலை, மா விலை அப்படித்தானே சொல்லுவோம். சரி, வேப்பு தழை. சரிங்களா, தென்னை தான் ஓலை. சரி அடுத்து போயிடலாம். நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவதுதான் என்னது, அதாவது நம்ம படிக்கல இதழ்கள் ஒன்னோடு ஒண்ணு என்ன செய்யாத ஒட்டாதான், அப்படிப்பட்ட அந்த பாடல்களால் அமைக்கப்பட்ட அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். சரி, மாதானு வங்கி என்னும் பெயருடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எனக்கு மறக்கவே செய்யாது, ஏதோ ஒரு எக்ஸாம்ல போய் தப்பா போட்டு வந்துட்டேன். சரிங்களா, அப்ப திருவள்ளுவர் தான். சரிங்களா, மாதானு வங்கினா யார் தான், திருவள்ளுவர் தான். சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். தாதூதி. சரிங்களா, தாது பிளஸ் ஊதி தாதூதி. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் பொருந்தாது, மத்த எல்லாம் பொருந்தக்கூடியது என்னன்னு பார்ப்போம். ரீடு அப்படின்னா மீண்டும் செய். சரிங்களா, மீண்டும் செய். கம்ப்யூட்டர்ல நம்ம பார்த்திருப்போம் ரீடு, இப்போ போன்லயே நிறைய வந்துருச்சு, இந்த ஒரு மாதிரி அம்புக்குறி மாதிரி இருக்கு ரீடு. சரிங்களா, மீண்டும் செய். ரெக்கர் அப்படின்னா திரும்பவும் நிகழ். ரெக்கர்னா திரும்பவும் நிகழ். சரி, ரெக்டம்னா மலக்குடல். சரிங்களா, அது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இது ரெக்டல் அப்படின்னா சரி கட்டக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான் தவறானது. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். கூத்தராட்சிப்படை என்னும் அடைமொழியால் அடைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மலை படுகடாம். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சரி, இதுவும் பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க. எனது சொல்லையும் பொருளையும் கொடுத்திருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, நட்டோர் அப்படின்னா நண்பர். சரிங்களா, நம்மளுக்கு நட்பா இருப்பாங்கல்ல அவங்க. நனி அப்படின்னா அருகில். சரி, பாயல்னா படுக்கை, மதுகைனா வலிமை. சரிங்களா, சரி பாத்துக்கோங்க. சரி அடுத்து போயிடலாம். விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால் அப்படிங்கறத கேட்கக்கூடியதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, திருவள்ளுவரை பெற்றதனால் பெற்றது புகழ் வையகம். ஆற்றில் வேர் சொல் தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்சி அப்படிங்கறதுதான் என்னது வேர் சொல்லாக இருக்கும். அடுத்து பின்வரும் நோற்றில் மோனை தொடரை
மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது என்னது எதுகை சரிங்களா. அது மோனே கிடையாது. அப்போ தொடர்புடையது எதெல்லாம் பார்ப்போம். முதல் எழுத்து ஒன்றி வரும், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை தான். சரி, முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பதும் கரெக்ட் தான் சரிங்களா. முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பதும், இப்போ கேன் ஒரு இதுல இருக்கு, அடுத்ததுல கான் இருக்கு, அப்போ அது இனவெழுத்து தானே, அதுவும் இனவாகத்தான் இருக்கும், மோனையாகத்தான் இருக்கும். அடிகளின் சீர்களிலும் அமையக்கூடியது கரெக்ட் தான் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீர்வேலி உருவகம் இதுதான் கரெக்டா பொருந்தி இருக்குது. மேலையும் பார்த்தோம்னு நினைக்கிறது இல்லையா. பட்டியல் 1 உள்ளது பட்டியல் 2 கூட பொறுத்ததான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்ல போறாங்க சரிங்களா. இப்போ சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது, இது ஒரு செய்வினை இல்லையா. அவர் தானே செஞ்சிருக்காரு, அவர் தான் செஞ்சிருக்காரு. சிற்பியால், இது வாக்கியங்கள் தான் ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிடும். என்னது சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. பட்டியல் 1 பட்டியல் 2 என்ன சொல்லுவாங்க, பொறுத்ததான் சொல்லுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இது என்னதையும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது என்னது வினா வாக்கியம் இல்லையா, இது என்னது உணர்ச்சி வாக்கியம். சரி, இப்ப பாருங்க, சிற்பியால் வந்துருச்சுனாலே என்னதான் செயற்பாட்டு வாக்கியம் தான் இல்லையா. சரி, இப்ப சிற்பி சிற்பத்தை செதுக்கினார், அவர் தான் செஞ்சிருக்காரு, செய்வினை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 வந்துச்சுன்னா பொறுத்துதான் சரிங்களா. ஆற நிறைய சரிங்களா, ஆற அமர உட்காந்து குடிச்சிட்டு போப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆற அப்படின்னா தனிய சரிங்களா, இந்த ஊர அப்படின்னா நகர, இந்த ஊர அப்படின்னா சுரக்க, பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது. அடுத்து போயிடலாம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சரியானது. அப்ப குறவர் அப்படின்னா ஆசிரியர் சரிங்களா. இந்த குறவர் அப்படின்னா ஓர் இனத்தவர், ஒரு இனம் சரிங்களா, குறவர் இனம்னு சொல்லுவாங்க. அடுத்து போயிடலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக. சரி, பாப்போம். வளை அப்படின்னா சிலந்தி வாழிடம் சரிங்களா. இந்த வளைனது சிலந்தி இருக்கும்ல, அந்த கட்டி இருக்கும்ல, அந்த வளை. வளை அப்படின்னா துவாரம், இந்த வளை அப்படின்னா புன்னை மரம் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இயை அப்படிங்கிறது தான் வேர் சொல்லாக இருக்கும். அடுத்து கற்றவன் இச்சொல்லின் வேர் சொல் என்னது கல் சரிங்களா. சரி, அடுத்து சந்தி பிளேட்ச தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. புரட்சி பெண் சரிங்க, புரட்சி பெண் இல்ல சரிங்களா, புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தார் சாரி தோன்றினார் சரிங்களா. இதுதான் கரெக்டானதாக இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். வலுவு சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. வியர்வை சிந்தி சுவரில் ஏறினான் சரிங்களா. இத பாருங்க, சுவற்றில் ஏறினான் அதெல்லாம் தப்பு சரிங்களா. பதட்டம், இங்க பாருங்க, புண்ணாக்கு விற்பனையில் பதட்டம் அடைந்தான், இங்க பாருங்க இதுல பின்னாக்கு விற்பனையில் பதட்டம் அடைந்தான், இது எல்லாமே என்னதான் தவறு, வலுவு சொற்கள் தான் சரிங்களா. அப்போ வியர்வை சிந்தி சுவரில் ஏறினான் அப்படிங்கறதா என்னது கரெக்டா இருக்கும். சரி, அடுத்து என்ன சொல்லுவாங்க, பொருள் சொல்லுவாங்க, சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. புயல்னா மேகம், புரைனா குற்றம், சலம்னா வஞ்சனை, துப்பு உணவு சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இப்போ என்னன்னு சொல்லுவாங்க, நூலையும் நூலாசிரியர்களையும் கொடுத்திருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி யார் எழுதியிருப்பா, திரிகூட ராசப கவிராயர், இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. ராவண காவியம் புலவர் குழந்தை சரிங்களா, குழந்தை மாதிரி இருந்துட்டு ராவண காவியத்தை எழுதியிருப்பாரு சரிங்களா. மீனாட்சி அம்மை குரம்னாலே யாருதான், குமரகுருபரர் தான். அப்புறம் தில்லை கலம்பகம் ரெட்டை புலவர் சரிங்களா, இது எல்லாமே தெரியும். சரி, அடுத்து போயிடலாம். பழி நாணுவானை சரிங்களா, பழி நாணுவானை பெயர் சொல்லின் வகை அறிக, வினையாளனையும் பெயர் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். என்னதான் சொல்லியிருக்காங்க, பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. பட்டியல் 1 பட்டியல் 2. சரி, புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் சரிங்களா, இதுவும் அதே வாக்கியங்கள் தான். சரி, கற்றார் அவ தானே கற்றிருக்கா, அப்போ தன்வினை தொடர் சரிங்களா. சரி, புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால் பிறவினை சரிங்களா, அது பிறவினை தொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டதே சரிங்களா, அப்ப இது செயற்பாட்டு வினை தொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லார் சரிங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, அப்போ எதிர்மறை தொடர். சரி, அடுத்து போயிடலாம். இது என்னதுதான் பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நிலத்தையும் சிறு பொழுதுகளையும் கொடுத்துட்டாங்க. குறிஞ்சிக்கு என்னது, இது நிறைய பேருக்கு குழம்பவே கூடாது. குறிஞ்சிக்கு என்னது யாமம், முல்லைக்கு மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு சரிங்களா. அடுத்து இது என்னதுதான் சொல்லும் பொருளும் கொடுத்துட்டாங்க, பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க. என்னது கணம்னா கூட்டம், கணம்னா என்னது கூட்டம். மொயம்பு அப்படின்னா வலிமை, பாத்துக்கோங்க, மொயம்புனா வலிமை. அலமரல் அப்படின்னா என்னது
வருந்துதல். சரிங்களா? அலமரல்னா என்னது? வருந்துதல். வேல் அப்படின்னா விருப்பம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பின்வரும் நற்சொல் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எழுது. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் எழுதாது, மத்த எல்லாம் எழுதுனது. சரிங்களா? அப்ப எழுதுனது என்னதுலாம் பாருங்க. எழுதுனது அழுங்கல் அந்தாதி, அடைக்கலன் மாலை, திருங்காவலூர் களம்பகம், இதெல்லாம் அவர் எழுதுனது. அப்ப எழுதாத எதுன்னு பாருங்க, சத்தியவேத கீர்த்தனை. இதுதான் அவர் எழுதாது. அப்ப அந்த சத்தியவேத கீர்த்தனைய யார் எழுதுனா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.